இன்றைக்கி முட்டை முருங்கையில் அப்புறம் மம்மி தேங்காய் துருவி போட்டு பொரியல் தான் பண்ண போகிறோம். முருங்கை இலை முட்டை பொரியல் சூடான ரச சாதத்து கூட இதை வச்சு சாப்பிட்டீங்க வச்சிங்களேன், செம்மையாக இருக்கும் காம்பினேஷன். எண்ணெய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா இது லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் முருங்கை இலை போட்டுக்கலாம். முருங்கை இலை வந்து சட்டுன்னு வெந்துடும், ரொம்ப டைம்லாம் வேணாம், ஒரு நிமிஷம் மேக்ஸிமம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க தேங்காய் இது வந்து ஆப்ஷனல், நமக்கு வேணா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேங்காய் எல்லாமே பண்ணலாம். தேங்காய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து உப்பு, மஞ்சள் தூள். எனக்கு வந்து காரம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கூட போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து உப்பு மிளகுத்தூள் போட்டு முட்டையில் பீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம முட்டையை ஊற்றிட்டு ஒரு ஸ்லோ ஃபயரில் குக் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் இது மாதிரி வெந்து வரும்போது தீயை வந்து கூட்டி வச்சு நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி ரசம் சாதம், சாம்பார் சாதம் அதெல்லாம் விடுங்க, சும்மாவே இந்த பொரியல் பண்ணி வெறும் சாதத்து கூட சாப்பிட்லாம். வேறு நாங்கள் எப்பவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.